ஹலோ buddies வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே மார்க்கெட் பற்றின ஓவரால் நிஃப்டி டெக்னிக்கல் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஓவரால் டைரக்ஷனல் அண்ட் அனலிசிங் செக் பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட் தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கும் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கும் நம்ம என்ன அனலிசிங் கொடுத்துருந்தோம் அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ மோர் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கைஸ், நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி நிறைய பேர் டவுட் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரீட் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ரெண்ட் எப்படி அனலிசிங் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணுன்றத முதற்கொண்டு நான் அந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, அண்ட் நம்ம சேனலில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோவோட ரிவ்யூவை கமெண்ட்டில் நீங்களும் சொல்லிடுங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் செப்பரேட்டான வீடியோ நான் அதுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கு நான் என்ன அனாலிசிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, தேர்ஸ்டே அந்த மார்னிங் பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ஸ்டேக்கு முன்னாடி வந்து ஃபெட்டினுடைய மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் வந்து இருந்தது. ஸோ மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டோட நியூஸை வச்சு தான் நமக்கு அந்த டைரக்ஷன் இருக்க போகுது. ஸோ அதனால டவ் ஜோன்ஸை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் டவ் ஜோன்ஸ் வந்து பியரிஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டும் பியரிஸ் தான் ஆக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் அந்த மாதிரி ஃபெட்டில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா நம்ம மார்க்கெட் சைடுவேஸ் டவுனில் போகும், ஒரு ஜோனுக்குள்ளே ஸ்டக் ஆகும் அப்படின்றது போல தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? சைடுவேஸ் டவுனில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஃபெட்டில் ரிலீஸ் பண்ண நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. பட் ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட் ஷட்டவுனில் இருக்கிறதுனாலையும் எக்கனாமிக்கலி கொஞ்சம் ஸ்லைட்லி அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எஃப்ஓஎம்சியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்துக்கு மானிட்டரி பாலிசியில் இதே மாதிரி குறைப்போமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்றது போல் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த இன்ஃப்ளேஷன்ஸாக இருக்கட்டும், சிபிஐ, பிபிஐ, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லாங் டேர்ம் வியூக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர். ஒன் டே மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் லாங் டேர்ம் அஃபெக்ட் ஆகும். அதுதான் நமக்கு வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர். ஸோ இப்போ டிசம்பர் மந்த் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்றது போல் சொல்லிட்டாருன்னா, அப்போ ஒன்று டிசம்பர் மந்த் அவங்க மானிட்டரி பாலிசி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாட்டி நெக்ஸ்ட் ஜனவரி மந்த் தான். ஸோ கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து நமக்கு 60 டேஸ் ஆயிரும் மானிட்டரி பாலிசி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குள்ள எக்கனாமிக்கா அவங்க பூஸ்ட் பண்ணிக்கிட்டா தான் ஆச்சு அப்படின்றது இருந்தாலும், பட் அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் லாங் டேர்ம் வியூவில் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமா பார்க்கலாம். அந்த நியூஸை பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். பட் லாங் டேர்மில் ஒரு பேனிக் மூவ்மெண்ட் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறதுனால டவ் ஜோன்ஸும் சரி நமக்கு இந்த தேர்ஸ்டேல ஒரு சைடுவேஸ் பேரிஸ் தான் காமிச்சிருந்தது. குளோபல்லி இருக்கக்கூடிய இண்டிசஸும் நமக்கு அதே தான் நமக்கு வந்து நோட் பண்ணிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட்டும் சைடுவேஸ் பியரிஸுக்கு மூவ் ஆன் ஆச்சு. பட் நம்ம ஸ்ட்ராங்லி அப் டேட்டால இருந்தோம். இந்த ப்ரீவியஸ் டேல வந்து ஸ்ட்ராங்லி அப்பர் டேட்டால இருந்தோம். அந்த வீடியோல நானே டேட்டாவ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட் பியரிஸ் புஷ் பண்ண நெனச்சாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா வந்து தேர்ஸ்டே புஷ் பண்ண முடியாது. கண்டிப்பா சான்சஸே கிடையாது. ஸோ புல்லிஷ்னா மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படின்றது போல சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட்னால அதே போல புஷ் பண்ணவும் முடியல. நம்ம ஒரே ஒரு லோ ப்ராபபிலிட்டி என்ட்ரி எடுத்து தேர்ஸ்டே வந்து நான் எஸ்எல் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? பட் அது லோ ப்ராபபிலிட்டி என்ட்ரி தான். செட்டப் வச்சு கிடையாது. கொஞ்சம் இந்த எக்கனாமிக் நியூஸை வச்சுட்டு ஒரு சின்ன பியரிஷ் ட்ரேட் எடுத்தேன். பட் தப்பான டைமில் எடுத்துட்டதுனால என்னுடைய ரிஸ்க் ரீச் பண்ணிடுச்சு. ஏன்னா லோ ப்ராபபிலிட்டிக்கு நான் ரிஸ்க் ரொம்ப லிமிட்டாக தான் வைப்பேன். ஸோ அந்த ரிஸ்க் ரீச் ஆகவும் அந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் சூப்பரா இருந்துச்சு கைஸ். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இந்த ஃப்ரைடே மார்க்கெட்ட தான் நான் எக்ஸாம்பிளா வச்சு நான் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். பட் ஃப்ரைடே மார்க்கெட் நான் லைவ் ட்ரேட் பண்ணல. நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸ்டூடண்ட்ஸ் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ரிவ்யூ தான். ஸோ கிளியரா நம்மளுடைய செட்டப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் குரூப்லயுமே நம்ம ஓவரால் இந்த டைரக்ஷன்ஸ் என்ன, எது சப்போர்ட், எது ரெசிஸ்டன்ஸ், எங்கேருந்து மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆகும், இது எல்லாமே நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அக்யூரேட்டா அப்படியே தான் மார்க்கெட் ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு அத பார்க்க தெரியலாட்டி கூட, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல 2 டைம் குடுத்திருந்தேன் உங்களுக்கு. 9:30 அண்ட் 10 ஹை அண்ட் லோ. இத வந்து ஆஃப்டர் 9:45க்கு அப்புறம் 9:30யவோ, இல்ல 10 ஆஃப்டர் 10க்கு அப்புறம் 10ஓட ஹை அண்ட் லோவ பிரேக் பண்ணி, வித் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த டைரக்ஷன்ல இருக்குனாலே, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்றது போல சொல்லியிருந்தேன். சேம் என்ட்ரி ஸ்டூடண்ட் குரூப்ல எடுத்து இந்த பியரிஸ வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா நம்மளுடைய செட்டப்லயுமே அந்த இடத்துல என்ட்ரிஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா?
அண்ட் இது போல நீங்களும் என்னோட டிஸ்கார்ட் குரூப்ல ஜாயின் பண்ணி வித் மை ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் வித் மீ நல்லா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ 15 to 20 டேஸ் கிளாஸ் இருக்கும். லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் தான். ப்ளஸ் ரெக்கார்டிங் வீடியோஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவேன். ஆப்ஷன் பையிங்க்கான 3 என்ட்ரி செட்டப் அண்ட் ஆப்ஷன் செல்லிங்க்கான 2 என்ட்ரி செட்டப்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ப்ளஸ் அடிஷ்னலி ஆப்ஷன்ஸ் பத்தி கிளியரா கத்துக்குவீங்க. இன்க்ளூடிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் கிரீக்ஸ், அப்புறம் ஆப்ஷன் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஓவரால் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், ஐரன் கான், ஐரன் ஃபிளை இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையும் பத்தி நீங்க டீடைல்டா கத்துக்குவீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அண்ட் லேர்ன் அப்படின்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்க்கான ஓவரால் அனலைசிங்க்குள்ள நம்ம என்டர் ஆவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஃபியூச்சர் டேட்டாவ ரீட் பண்றீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஷார்ட் பில்டப்ல தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா, நல்ல பியரிஷ் நடந்துருந்துச்சு மார்க்கெட்ல ஃப்ரைடேல. ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம ரீட் பண்ண வேண்டியது, ஸோ லாஸ்ட் 15 மினிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டேட்டா மட்டும் தான் நமக்கு புல்லிஷ்ல முடிஞ்சிருக்கும். பட் வித் குட் வால்யூமோட. ஓகேங்களா? பட் ஓவரால் டேட்டா வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் பில்டப்ல தான் வந்து அதிகமான வால்யூமும் இருக்கு. அதிகமான ஓயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் டேட்டால ஓவரால் டேல பார்க்கறதுக்கு. பட் லாஸ்ட் 15 மினிட்டினுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா, லாங் பில்டப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே அந்த லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ல கிரியேட் ஆன ஹையர் த வால்யூம் வித்தின் 15 மினிட்ல வந்து நமக்கு நடந்திருக்கும். இந்த எண்ட் ஆஃப் தி டே மூவ்மெண்ட்ல. ஓகேங்களா? இந்த எண்டுல வந்து இந்த மூவ் குடுத்துச்சு இல்லையா? ஸோ அதுல வந்து நமக்கு ஸ்ட்ராங்லி பை டேட்டா புஷ் பண்ணியிருக்காங்க. இது அந்த அளவு இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதே தான் நமக்கு ஆப்ஷன்ஸ்லயே ஹேப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே தான் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல ஹேப்பன் ஆயிருக்கு. ஓவரால் ஆப்ஷன் வந்து நமக்கு ஃபுல் டேவுமே நமக்கு பேரிஸ்ல இருந்தாலும், இந்த லாஸ்ட் பாருங்க, இந்த லாஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய அந்த 1 ஹவர்லயுமே நமக்கு நியர் 1 crore கிட்ட டேட்டா டிஃப் நடந்திருக்கு. டுவர்ட்ஸ் புல்லிஷ் சைடு. ஸோ இது அப்படியே நீங்க 15 மினிட்லயோ இல்ல 5 மினிட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல இந்த 70% ஆஃப் ட்ரேடும் அந்த லாஸ்ட் 15 மினிட்ல நடந்திருக்கும். ஓவரால் டிஃப் எவ்வளோ அந்த 1 ஹவருக்கு வந்து 93 லேக் வந்து டுவர்ட்ஸ் அப்சைடு வந்து இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் 15 மினிட் பார்த்தீங்கன்னா, அந்த 73 லேக்குமே அந்த லாஸ்ட் 15 மினிட்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நீங்க ஓவராலா இந்த ஒரு 1:00, 2:00ல இருந்து பாருங்க. 8 crore இருந்த கால் டேட்டா 4 crore குறைஞ்சிருக்கும். அண்ட் 2.88 ஆர் 3 crore இருந்த புட் டேட்டா வந்து ஆவரேஜா 15 லேக்குக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓவராலா மேசிவ் டிஃபரன்ஸ் ஆன் போத் சைடு. 8ல இருந்து 4 crore 3 crore இருந்து 15 லேக்கும் அரவுண்ட் நமக்கு ஓவரால் டேட்டால பார்த்தீங்கன்னா, 3 to 4 crore கிட்ட டேட்டாஸ் போத் சைடுமே அன்வைண்டிங் ஆயிருக்கு. ஸோ அந்த அன்வைண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, நமக்கு டவுன் சைடு தான் சப்போர்ட்டிவா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அதையுமே நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அண்ட் இன்ட்ராடேலயுமே நமக்கு டவுன் சைட் ட்ரேட் தான். ஓவரால் பொசிஷனிங்லயுமே நமக்கு டவுன் சைட் ட்ரேட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வீக்லி ஓவரால் இத எடுத்து பார்த்தீங்கன்னா, கால் சைட் 10.75 crore அண்ட் புட் சைட் 7.8 crore. 3 crore தான் டிஃப்பு. பட் இது எல்லாமே இன்ட்ராடேலே அவங்க புஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்கேஸ் டைரக்ஷனலா சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்டின்னா. பட் அதுக்கு நீங்க என்னென்னலாம் நோட் பண்ணணும்? அந்த 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 டைரக்ஷன் மாறப்போதுன்னா, நீங்க என்னென்னலாம் நோட் பண்ணணும் அப்டின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சருடைய டேட்டாவும் சரி, ஆப்ஷனுடைய டேட்டாவும் சரி, லாஸ்ட் 15 மினிட் புல்லிஷ்ல இருந்தாலும், ஓவரால் டேட்டா பியரிஷ்ல இருக்கு. இது எப்படி நம்ம மேப் பண்ணலாம் அப்டின்றதுக்கு நம்ம அடுத்தடுத்த டேட்டா வந்து நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஓஐ இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நமக்கு ஓஐ ஸ்ப்ரவுட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் பில்டப் ஃபுல் அண்ட் ஃபுல் புட் சைடு இருக்கு. வித் மேசிவ் டேட்டா சேஞ்சோட. ஓகேங்களா? ஸோ அரவுண்ட் எல்டிபி சேஞ்ச் 30% இருக்கு. அண்ட் ஓஐ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 54% இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஷார்ட் பில்டப் டேட்டாவ வச்சு ஒரு கேப் டவுன் நடக்குது. இல்ல எக்கனாமிக்கல் டேட்டா வச்சு ஒரு கேப் டவுன் நடக்குது அப்படின்னா, அரவுண்ட் எல்டிபி சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50க்கு மேல மாறிரும். ஸோ எல்டிபி சேஞ்ச் அண்ட் ஓஐ சேஞ்ச் 50% மேல இருக்கு அப்படின்னா, ஆப்வியஸ்லி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். டுவர்ட்ஸ் நமக்கு அந்த டியூஸ்டே வரைக்கும். ஓகேங்களா? டியூஸ்டே வரைக்குமே மார்க்கெட் பியரிஷ்ல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஓஐ இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பிக் ஓஐ மூவ்மெண்ட் பெரிய அளவுல ஓஐ என்ன டைரக்ஷனலுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டில கால் சைடு பார்த்தீங்கன்னா, லாங் அன்வைண்டிங். ஓஐ பார்த்தீங்கன்னா, மேசிவான சேஞ்சஸ் மட்டும் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கால் சைடு பார்த்தீங்கன்னா, லாங் அன்வைண்டிங் அண்ட் புட் சைடு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கவரிங். ஸோ கால்ல வந்து லாங் அன்வைண்டிங் அப்படின்றது டவுன் சைட் டைரக்ஷன் அண்ட் புட்ல ஷார்ட் கவரிங் அப்படின்றது நமக்கு டவுன் சைட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஏன்னா புட்ட செல் பண்றாங்கன்னா, அப் டைரக்ஷன் அண்ட் புட்ட செல் பண்ணத கவர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து டவுன் சைடுக்கான ஒரு ஃபியரையோ ஆர் டவுன் சைடோட ஹீட்டையோ ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா?
ஸோ ஹையர் த வால்யூமும் லாஸ்ட் 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதாவது அன்வைண்டிங் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ டேட்டா ஆட் ஆனது கிடையாது. டேட்டா அன்வைண்டிங் ஆனது. அண்ட் நமக்கு அதே நேரத்தில ஆப்ஷன் செயின்ல பிக் ஸ்ட்ரைக் அனாலிசிங் நீங்க பண்றீங்க நிஃப்டில அப்படின்னா, அதுவுமே டுவர்ட்ஸ் டவுன் சைடு தான் கைஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கால் சைடு வந்து அதிகமான ஷார்ட் பில்டப்பும் அண்ட் புட் சைடு பார்த்தீங்கன்னா, லாங் பில்டப்பும். இதே தான் அரவுண்ட் நான் ஒரு 12-15 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிட்ட செக் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லாங் அன்வைண்டிங்கும், ஷார்ட் கவரிங்க்கும் நம்ம அந்த அளவு இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டோம் ஃபியூச்சர் டேட்டாவுக்கு. ஏன்னா, அது எல்லாமே அவங்க வந்து எக்ஸிட் ஆன பொசிஷன். ஸோ, நம்ம வந்து பில்டப் ஆகுற பொசிஷன்ஸுக்கு மட்டும் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஓகேங்களா? ஸோ, இந்த பில்டப் ஆன பொசிஷன்ஸ வச்சு நம்ம ரீட் பண்ணது என்ன? ஓவரால் டேட்டா ஸ்ட்ரென்த்ல இருக்கு. எண்ட் ஆஃப் தி 15 மினிட் மட்டும் புல்லிஷ் ஓப்பன் இருக்கு. எண்ட் ஆஃப் 15 மினிட்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ட் ஆஃப் 15 மினிட் தான் நாளையோடைய ஃபர்ஸ்ட் 3 மினிட் கேண்டிலுடைய டைரக்ஷன வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, அதெல்லாம் எப்படி அதெல்லாம் ஃபைண்ட் பண்றது எப்படின்றது தான் நம்ம வந்து ரிஜெக்ஷன்ஸ பத்தி நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ, அந்த டாபிக்குக்கு நான் தனி சீரிஸ்ல தனி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ, ஓவரால் ரீட் பண்ணியாச்சு. இப்போ டெக்னிக்கல்குள்ள நம்ம என்டர் ஆகையில, ஸ்பாட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,732ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,907ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, நியர்பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, 25,750 அண்ட் 25,700 அண்ட் 25,500 நியர்பை இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஓகேங்களா? 750 ஸ்டில் சப்போர்ட்ல தான் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,800, 25,900 இதுக்கு அடுத்து ஸ்ட்ரென்த்தான ரெசிஸ்டன்ஸ் 26,000ல தான் இருக்கு. ஸோ, நியர்பைல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வீக்கர் ஸ்ட்ரைக்கா தான் இருக்கு. ஓகேங்களா? பட் நமக்கு இன்னும் டேட்டா இனிஷியலைசேஷன் நடக்கணும். நமக்கு இதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன் மார்க்கெட் போணும்னாலும், நியர்பை ஸ்ட்ரைக்ல வந்து டேட்டா இனிஷியலைசேஷன் நடக்கணும். இல்லாட்டி நாளைக்கு மார்க்கெட்ல கேப் அப் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டுவர்ட்ஸ் அப் டைரக்ஷன்ல தான் நமக்கு ஸ்ட்ராங்கான டேட்டா இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான டேட்டாவுமே மார்க்கெட் டவுன் சைடு தான் புஷ் பண்ற மாரி இருக்கு. நியர்பை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியே சப்போர்ட் இல்ல ஃபார் திஸ் வீக். ஸோ, இது இப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ரொம்பவும் சைட்வேஸ் ரேஞ்சில போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, மேசிவ் பியரிஸ் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்காது. அது பியரிஸ் போணும்னா, இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,700 இருக்கட்டும், 25,750 இருக்கட்டும், இன்னும் கால் ட்ரேட்ஸ் வந்து அதிகமாகணும். ஓகேங்களா? சாரி. ஓகே. அண்ட் ஈஸி பிரேக் பாயிண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 25,650யும் அண்ட் 25,850 அண்ட் 25,550 இது 3 தான் ஈஸி பிரேக் பாயிண்ட்டு. ஸோ, இந்த மாரி வீக்கர் டேட்டா இருக்கையில நம்ம ஈஸி பிரேக் பாயிண்ட்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா எல்லாமே ரொம்ப வீக்கரான ஸ்ட்ரைக்கா தான் இருக்கு. ஸோ, இதில உங்களுக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் நான் குடுத்துக்கிறேன் டைரக்ஷன் பில்ட் பண்றது. ஸோ, நான் ஸ்ட்ராங்லி ஆன் பியரிஷ் சைட் ஓகேங்களா? ஸோ, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குரோம்ல வேர்ல்ட் அண்ட் ஏசியன் மார்க்கெட் மணி கண்ட்ரோல் போட்டீங்கன்னா, மணி கண்ட்ரோல்ல ஓவராலா வேர்ல்ட் இண்டிசஸ் என்னென்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத அது ஷோ பண்ணும். அத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அது எல்லாமே புல்லிஸுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, டவ் ஜோன்ஸ் மார்க்கெட்ட நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 9:15 அதுவரைக்கும் டவ் ஜோன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரீட் பண்ணுங்க. இன்கேஸ் அது புல்லிஸ்ல இருக்கு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்சுமே ஒரு நல்ல புல் மார்க்கெட் போயிட்டு 25,800ல ரெசிஸ்ட் ஆயிட்டு டுவர்ட்ஸ் டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. இதுதான் நான் வந்து குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்தா இந்த டைரக்ஷன் நான் இந்த செட்டப் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். 25,800 இன்கேஸ் பிரேக் ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்ட்ராடே இனிஷியலைசேஷன் டேட்டாவ வச்சு நான் என்ட்ரீஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் டுவர்ட்ஸ் புல்லிஸுக்கு. பட் அதுக்கு எனக்கு நியூ டேட்டா வேணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவுக்கான ஒரு பிரியாரிட்டி டைரக்ஷன் சொல்றேன். இத வச்சு நீங்க நோட் பண்ணிட்டு நாளைக்கு மார்க்கெட்ட ஈஸியா ரீட் பண்ண முடியும். இன்கேஸ் குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் அதுக்கப்புறம் பேரிஸ் தான் ஆகப்போகுது. 25,700 பிரேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல பேரிஸ் ஆகும். ஆஃப்டர் தட் 25,600ல போயிட்டு சைட்வேஸ்ல நமக்கு முடியறதுக்கோ, ஒரு சின்ன பேரிஸ் ஆர் சாரி சின்ன புல்லிஸ் குடுத்து முடியறதுக்கோ சான்சஸ் இருக்கு. இந்த தான் நான் புல்லிஸ் அண்ட் பேரிஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25,800, 25,700 இதுதான் நான் நியர்பை குடுக்க போற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அண்ட் இத பிரேக் பண்ணையில ஓல்டு டேட்டா மட்டும் இல்லாம, எனக்கு இன்ட்ராடே டேட்டா இருந்தா மட்டுமே நான் என்ட்ரி எடுப்பேன். நான் எப்பவுமே இந்த ப்ரீவியஸ் டேட்டாவ வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு யூடியூப்ல அனாலிசிங் குடுக்கறதுக்காக தான் சொல்லுவேன். பிளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் நான் அத பார்ப்பேனே தவிர, அத வச்சு இன்ட்ராடேவினுடைய பயாஸ நான் பில்ட் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் டைனமிக்கா நான் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? மார்க்கெட்ல மார்னிங் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குன்னா, நான் புல்லிஷ் ட்ரேட் எடுப்பேன். பீரிஷ் ட்ரெண்ட் மாறுறதுக்கு நான் தனித்தனி செட் ஆஃப் அனாலிசிங் வச்சிருக்கேன். ஸோ, அத வச்சு நான் பீரிஷ் மாறுது அப்படின்னா, பீரிஷ் கன்ஃபார்ம் பண்ணி நான் பீரிஷ் ட்ரேட் போவேன். ஸோ, ஸ்டிக் டூ த பிளான் தானே தவிர, ஸ்டிக் டூ த டைரக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ, டைரக்ஷன்ஸ நான் ஃப்ளெக்சிபிளா மாத்திக்கிருவேன். அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஏஎம் செஷனுக்கு தானே தவிர, ஆஃப்டர் 12:30னுடைய டைரக்ஷன நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா,
ஜஸ்ட் ஒரு சின்ன இண்டிகேட்டரா யூரோப்பியன் மார்க்கெட்டையும், யுகே மார்க்கெட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. மார்னிங் எப்படி யுஎஸ் பார்க்குறீங்களோ அது மாரி. ஸோ இது 2த்தினுடைய டைரக்ஷன்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு 12:30க்கு அப்புறம் டுவர்ட்ஸ் அந்த டைரக்ஷன்ல நம்ம மார்க்கெட் மூவ் பண்ணுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அந்த டைரக்ஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் பிளைண்ட்லி ட்ரேட் எடுக்காம ஸ்டாப் லாஸ் எங்க ஹோல்ட் பண்ணணும், டார்கெட் எங்க ஹோல்ட் பண்ணணும், எவ்வளோ ரேஞ்ச் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலயும் சரி, இல்ல வேற ஏதாவது ட்ரேடிங்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓவரால் நான் செப்பரேட் வீடியோவே நான் அதுக்கு அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்கான ரிவ்யூ அண்ட் நாளை கழிச்சு மார்க்கெட்கான அனலைசிங்ல மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.